அவங்க அக்கா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே போய் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ண விடலை. பக்கத்தில் படுத்துக்கிட்டு தடவி விட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து தடவி கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டு இருந்தது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் ஓகே ஆனாங்க மேடம். ஏன்னா ஃபுல் டைம் இப்போ நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறது, நானும் மேகியும் தான். அம்மா கிட்ட வா அப்படின்னு துணி காய போட போனாலும் சரி, எடுக்க போகும்போதும் சரி, மேலே வா அப்படின்னா கூட வந்துடுவாங்க. அவங்க அப்பா வந்தாலும் அப்படி தான் போய் படுத்துக்கிட்டு அந்த தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தா தான் சமாதானம் ஆவாங்க. எது சாப்பிட்டாலும் என்னென்னா வந்ததுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் எங்கே எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருக்கோம். ஏன்னா நம்மளை விட்டுட்டு எதுவும் சாப்பிட்ருவாங்களோ அப்படின்ட்டு மேடம்க்கு ஒரு இது. டிவி போட்டாலும் சரி, முதல்லலாம் பெட்டை விரிச்சா நான் அதில் படுக்கவே விட மாட்டேன். இப்போ வந்து மேடம் வந்து கூட வந்து படுத்துக்கிறாங்க. நானும் சரி விட்டுறது. என்ன பண்ணுறது? ஏன்னா பசங்க போனதுக்கப்புறம் அது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு ஒரு 3வது குழந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா கிட்ட வா அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்துடுவாங்க. முன்னாடிலாம் அப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்காது. இப்போ அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாரும் இருக்கும்போது அந்த அம்மாவை தனியாக விடக்கூடாது. விட்டால் கோபம் வந்துடும்.